إن الحمد لله نحمده ونستعينه من يهده الله فلا مضل له ومن يضلله فلا هادي له وأشهد أن لا إله إلا الله وحده لا شريك له وأشهد أن محمدا عبده ورسوله أما بعد வலைக்கும் அஸ்ஸலாம் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹ். குவைத்திலே வசிக்கும் பெண்ணொருவர் தொடுத்திருக்கும் கேள்வி. மதிப்புக்குரிய ஷேக் அவர்களே, நான் குவைத்தில் வசிக்கிறேன். எனது கணவர் எகிப்தைச் சேர்ந்தவர். எனது கணவர் அவரின் ஊராகிய எகிப்திலே எனக்காக ஜக்காத்துல் ஃபித்ர் வழங்கினால் அது செல்லுபடியாகுமா என கேள்வி தொடுத்திருக்கின்றார். நெர்வழியை பின்பற்றுகின்ற அனைத்து முஸ்லிம்களும் ஒரே சமூகத்தினர் ஆவார்கள். ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்டவர்களே அந்த சுவனம் செல்லும் சமூகத்தினர் ஆவார்கள். அவர்களை வஹி மூலம் பேசக்கூடிய நபி முஹம்மது அலைஹி ஸலாத்து வஸ்ஸலாம் அவர்கள் ஜமாஅத்துல் முஸ்லிமீன் என்றும் அவர்களது இமாம் என்றும் அடையாளப்படுத்தி இருக்கின்றார்கள். இவ்வாறு ஒரு இமாமின் கீழ் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட முஸ்லிம்கள் அவர்கள் எங்கு வாழ்ந்தாலும் அந்த முஸ்லிம்களின் கூட்டமைப்பிலே அந்த ஜக்காத்துல் ஃபித்ர் உட்பட முஸ்லிம்களின் பைத்துல் மால் எனப்படுகின்ற முஸ்லிம் சமூகத்தினர் முஸ்லிம்களுடைய சதகாக்கள் ஜக்காத்துகளை ஒன்று சேர்க்கின்ற அந்த பைத்துல் மாலிலே ஒருவர் ஜக்காத்துல் ஃபித்ரை செலுத்தினால் அது முற்றிலும் ஏற்கப்படக்கூடியதாகும். அதே நேரம் நபியின் இந்த உம்மத் பல்வேறு பிரிவுகளாக பிரிந்து ஒரு கூட்டமைப்பை தவிர ஏனைய அனைத்து பிரிவுகளும் நரகம் செல்லும் என வஹி மூலம் பேசுகின்ற நபி அவர்கள் கூறிவிட்டார்கள். எனவே நாம் எந்த நாட்டில் வாழ்ந்தாலும் ஜக்காத்துல் ஃபித்ர் என்று நாம் செலுத்தப்பட வேண்டிய அந்த நோன்பு முடிகின்ற போது திருநாள் தொழுகைக்கு முன்னதாக செலுத்த வேண்டிய அந்த ஜக்காத்துல் ஃபித்ரை நபி அவர்கள் முன்னறிவிப்பு செய்த ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் பைத்துல் மாலிலே ஒருவர் சேர்ப்பார் என்றால் நிச்சயமாக அது செல்லுபடியானதாகும். அது அல்லாமல் பிரிவுகளிலே நபியின் வார்த்தைகளில் கூறுவதென்றால் இஸ்லாம் என்ற பெயரில் நரகின் வாசலிலிருந்து அழைக்கக்கூடிய ஒவ்வொரு பிரிவும் அது எந்த பிரிவாக இருந்தாலும் சரி, அவர்களிடம் ஜக்காத்துல் ஃபித்ர் செலுத்துவதன் மூலம் வஹியை பின்பற்றுவதற்காக ஒன்றுபட்ட ஒரு முஸ்லிமுடைய இந்த ஜக்காத்துல் ஃபித்ர் என்ற கடமை ஒருபோதும் நிறைவேற மாட்டாது. எனவே உங்களது கேள்விக்குரிய பதில், உங்கள் கணவர் நபி அவர்கள் சுவனம் செல்வதற்கு அடையாளம் காட்டிய ஜமாஅத்துல் முஸ்லிமீனிலிருந்து ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் பைத்துல் மாலிலே அது எந்த நாடாக இருந்தாலும் சரி, ஜமாஅத்துல் முஸ்லிமீனின் பைத்துல் மாலிலே அவர் உங்களுக்குரிய ஜக்காத்துல் ஃபித்ரை செலுத்தினால் நிச்சயமாக அது செல்லுபடியானதாகும். ஜமாஅத்துல் முஸ்லிமீனுக்கு அப்பாற்பட்ட பிரிவுகளின் பைத்துல் மாலுக்கு செலுத்தினால் அது ஒருபோதும் உங்கள் சார்பாக ஏற்கப்பட மாட்டாது என்பதுதான் வஹியின் ஆணித்தரமான தெளிவான வழிகாட்டல் ஆகும்.